ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்மார்ட் வாட்ச் என்ன பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து எது வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஸ்மார்ட் வாட்சுக்கு அப்படியே மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே மைண்டில் ஒரு கொஸ்டின் இருக்கும், ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் என்ன மாதிரி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் இருக்கும். ஸோ அப்படி ஒரு டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணி பார்த்தேன். ஒரு 2500 ருபீஸ்க்குள்ளே என்ன வாட்ச் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ என்னோட தாட்டில் வந்து டீசோ வாட்ச் 2 இது ஒரு ரியல்மியோட ப்ராடக்ட். ஸோ இது வந்து இதுதான் நான் பெஸ்ட்னு சொல்லலை, பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது நல்லா இருக்குது. இதில் கொடுத்துருக்க ஸ்பெக்ஸ், இதோட ரேட்டு, இதோட பில்டு குவாலிட்டி, இதோட லுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இதை ஆர்டர் பண்ணி இது ஒரு வீடியோ பண்ணலாமே அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ ஆர்டரும் பண்ணிட்டேன். இதுதான் ப்ராடக்ட்டும் எனக்கு கையில் வந்துடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு இதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி செட் பண்ணுறது, இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த பாக்ஸு. ஸோ இதில் கொடுத்துருக்க ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 3,999. ஐ மீன் ஆல்மோஸ்ட் 4,000 கொடுத்துருக்காங்க. பட் அது ஒரிஜினல் ப்ரைஸ் இல்லை. ஸோ நான் வாங்கின ரேட்டு வந்து ஆல்மோஸ்ட் 2,600 ருபீஸ்க்கு வாங்கினேன். நான் சொன்ன மாதிரி அந்த ப்ராடக்டோட லிங்க்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கலர் வந்து கோல்டன் பிங்க்கு. அப்புறம் இதில் வேறு என்ன ஃபீச்சர்ஸ், இதோட டைமென்ஷன்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த பாக்ஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்கும், ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்கும், ஒரு யூசர் மேனுவல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா டீஸோட பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டு, பாக்ஸில் ஃப்ரண்டில் இருக்கிறது. ஸோ டாப்லையும் பாட்டம்லையும் அவ்வளோ எதுவுமே இல்லை. ஸோ சைடில் வந்து கீ ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனோட என்னது அதோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஸ்க்ரீன் சைஸ் கொடுத்துருக்காங்க, 1.69 இன்ச்சஸ் ஸ்க்ரீனு. அண்டு இதில் வந்து 15 டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ட் மோட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மானிட்டரில் வந்து பிளட் ஆக்சிஜன் மானிட்டரும் ஹார்ட் ரேட்டு மானிட்டரும் இதில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் ரெசிஸ்டண்ட் வேறு. ஸோ 10 days வந்து நீங்கள் பேட்ரி கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 1 week வந்தால் கூட அது நல்லது தான். ஸோ ஆல்மோஸ்ட் 100+ வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் அவங்களோட ஆப் மூலமாக வந்து நீங்கள் வேறு இது டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்ஸ் பண்ணலாமா? ஓகே. ஸோ எப்போதும் இந்த ரேப்பரை கிளிக்கிறது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஓகே, ஸோ ரேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ பாக்ஸை எடுக்கலாம். ஓகே, ஸோ இதில் வேறு ஒன்றும் இல்லை. இதை நம்ம சைடில் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வாட்ச்சு. நம்ம வாட்சை ஃபர்ஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பாக்ஸில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த ஒரு கார்ட்போர்டு எடுத்தால் இதில் ஒன்றுமே கிடையாது. ஸோ இதுலேயும் அதுக்கு கீழேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுலேயும் எதுவுமே இல்லை. கடைசியாக நான் இதோட மேனுவல் கொடுத்துருக்காங்க, இந்த வாட்ச் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து டீசோ ஆப்போட QR கோட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து உங்களுக்கு டைப் ஏலேருந்து ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பவர் அடாப்டர் ஆல்ரெடி நீங்கள் வந்து செல்ஃபோன் வச்சுருப்பீங்க, அதில் இருக்க சார்ஜர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் லேப்டாப் அதில் கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வாட்ச் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வாட்ச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லா ப்ரீமியமாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வாட்ச் நான் வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இது வந்து ஈவன் தோ இது ஒரு 2,500 ரேஞ்சில் இருந்தாலுமே நல்லா ப்ரீமியமாக இருக்குது. பில்டு குவாலிட்டியும் சரி, இந்த வாட்ச் இந்த ஸ்ட்ராப்புமே சரி, சைடில் இருக்கிற மெட்டல் எல்லாமே, இந்த கர்வ்டு ஸ்க்ரீன் வேறு கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐவாட்ச் மாதிரி இருக்குது, ஆப்பிளோட ஐவாட்ச் மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல
இது நல்லா காப்பி பண்ணியிருக்காங்கன்னே தெரியுது. பட் ஆனால் நல்லா ப்ரீமியமாக இருக்குது. ஸோ ப்ரீமியம்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி மற்ற ஸ்மார்ட் வாட்சில் வந்து இந்த கீழே கொடுத்துருக்க ஸ்க்ரீன் பெசல் வந்து அதிகமாக இருந்துச்சு. பட் இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம வாட்ச் ஆன் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வாட்ச் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் சார்ஜ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. சார்ஜ் பண்ணால் தான் ஆன் ஆகும். ஸோ ஆல்ரெடி நான் பேட்டரியை கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன் என்னோடய லேப்டாப்பில். ஸோ இதை அன்ராப் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சார்ஜ் பண்ணி இந்த வாட்சை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ சார்ஜ் பண்ணுறது ஒரு பெரிய வேலை இல்லை. இந்த கிளிப்பை வந்து ஃபோனுக்கு பின்னாடி கொண்டு போனீங்கனால அங்கே மேக்னெட்டிக் எஃபெக்ட் இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அப்படி நல்லா டைட்டாக ஃபிட் ஆயிரும். ஸோ பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆன் ஆகி ஒரு கியூஆர் கோடு ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா நெக்ஸ்ட் வந்து மொபைலில் ஏதாவது ஆண்ட்ராய்டு மொபைலோ ஐஓஎஸோ எடுத்து நீங்கள் அதில் வந்து டிசோ ஆப் அப்படின்னு ஒரு மொபைல் ஆப் இருக்கும். ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபோனை வந்து ஸோ நான் இப்போ வந்து அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க, உங்கள் ஜெண்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த்லாம் இதில் கொடுத்துக்குங்க. பட் நான் இப்போ ஸ்கிப் பண்ணுறேன். ஹைட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல சஜஷன்லாம் கொடுக்கும். என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், ஃபிட்னஸ், உங்களோட பாடி ஹார்ட் ரேட் இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது இதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடில் கட்ட போகிறீங்களா இல்லை வாட்சை ரைட் ரிஸ்ட்டில் கட்ட போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன வாட்ச் வாங்கிருக்கீங்களோ அந்த நேம் சூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து வாட்ச் 2 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஆட் பை டிஃபால்ட் ஆடு அந்த இதிலே காமிச்சிடுச்சு பக்கத்தில் இருக்கிறதுனால. ஸோ இங்கே வந்து நீங்கள் அக்ரி கொடுக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பைண்ட் ஆயிரும். ஸோ பைண்டிங் சக்ஸஸ்ன்னு வந்துட்டு ஃபோனில் வந்துடுச்சு. ஸோ ஸ்டார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறேன். காண்டாக்ட் ஆக்சஸ் பண்ணணுமா, அது உங்களோட பெர்மிஷன் தான். வாட் எவர் நீட்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்துக்குங்க. என்னென்ன பெர்மிஷன்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ வாட்ச் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த வாட்ச் என்னோட கையில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ப்ரீமியமாக இருக்குது. ஸோ வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஹார்ட் ரேட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. SP2 ஸ்லீப்பிங், நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்குறீங்க அப்படிங்கிற கால்குலேஷன் பண்ணோம். ஸோ ஒர்க் அவுட்டு மானிட்டர் பண்ணோம். ஸ்டாப் வாட்ச், டைமர் எல்லாமே இருக்குது. ஃபைண்ட் மை ஃபோன். ஸோ செட்டிங்ஸில் போய் பார்க்கலாம். வாட்ச் ஃபேஸ். ஸோ வாட்ச் ஃபேஸ் வந்து அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப வாட்ச் ஃபேஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்க்ரீன் டைம், மெனு ஸ்டைல், வைப்ரேஷன், ரைஸ் டு வேக். ஓகே, ஸோ பேட்ரி, பவர் சேவிங் மோட்லாம் இருக்குது. ஸோ ரீசெட் பண்ணுறதுக்கு இன்கேஸ் இந்த ஃபோனில் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ வேறு ஃபோனில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இங்கே போர்டில் பார்த்தீங்கன்னா ஃபோனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ மியூசிக் எல்லாமே இருக்குது. என்ன மாதிரி ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட்டை மானிட்டர் பண்ணுறது எல்லாமே இங்கே நீங்கள் அதில் இங்கே வந்து நீங்கள் ரிப்போர்ட் மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படிங்கிற செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் எங்கே பண்ணிக்கலாம். ஸோ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அந்த வாட்ச் நல்லா ஒர்த்து தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே நீங்கள் மல்டிபிள் வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாட்ச் ஃபேஸஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஒவ்வொரு நாளுக்குமே ஒவ்வொரு வாட்ச் ஃபேஸ் மாதிரி யூஸ் பண்ணி நல்லா கெத்து காமிக்கலாம். நல்லா இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்று டவுன்லோட் பண்ண, ஸோ ரியல் டைமாக நீங்கள் அங்கேயும் பார்த்துக்கலாம். ஓகே, சிங்க் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வாட்ச் ஃபேஸ் மாறிடுச்சு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வாட்ச் ஃபேஸஸ் வேணுமோ அதை நீங்கள் மொபைலில் கூட மொபைலில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோன் இங்கே டவுன்லோட் பண்ணி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து உங்கள் வாட்சில் வந்து சிங்க் ஆகிடும். ஸோ என்னோடய ஹார்ட் ரேட்டை மானிட்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது எப்படி காமிக்குதுன்னு பார்க்கலாம். பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ 74 பீட்ஸ் பர் மினிட்னு காமிக்குது. ஸோ இது எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம 100% கண்டிப்பாக அக்யூரேட் கிடையாது. பட் ஆனால் எனிதிங் லெஸ் தேன் ஒரு 60 to 80% கிட்ட வந்து இது ஓரளவு அக்யூரேட்டாக தான் சொல்லுது. ஸோ இதுதான் வந்து என்னோடய ஹார்ட் ரேட்டை கரண்ட் பிபிஎம். இந்த வாட்சோட எக்ஸ்ப்ளனேஷன் அன்பாக்சிங்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வாட்சோட ப்ராடக்ட் லிங்க், அமேசான் லிங்க் ஒரு ஃப்ளிப்கார்ட் லிங்க் ரெண்டையுமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். பாய்.